वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். சத்திற்கும் அசத்திற்கும் லட்சணம் கூறிய சர்வேஸ்வரன் சத்தின் தன்மையை மேலும் விளக்கமாக கூறுகிறார் 17வது ஸ்லோகத்தில். அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. தத் அதை அவிநாஷி அழிவற்றது என்று வித்தி அறிந்துகொள். ஏன எதனாலே இதம் சர்வம் காணப்படுகின்ற அனைத்து பொருட்களும் ததம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அஸ்ய அந்த அவ்யயஸ்ய அழிவற்றதற்கு விநாசம் அழிவை கர்த்தும் உண்டாக்குவதற்கு கஷ்சித் எவரும் ந அர்ஹதி ஆற்றல் பெற்றவர் அல்லர். தத் என்பது என்ன? ததிதி பிரம்ம. தத் என்பது பிரம்மத்தை பரமாத்ம தத்துவத்தை குறிக்கிறது. தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். தத் என்ற அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர்வதற்கு நீ குருவையே சரணடைய வேண்டும். நீயாக அந்த ஆத்ம தத்துவத்தை உணர முடியாது, குருமுகமாகத்தான் உணர முடியும் என்று உபனிஷத்துகள் உரைத்துள்ளன. அந்த தத் என்பது அழியாதது. முந்தின ஸ்லோகத்திலே 3 காலத்திலும் அழியாத சத் என்று சத்தினுடைய இலக்கணம் கூறப்பட்டது. அந்த சத்து தான் இங்கு தத் என்று கூறப்படுகின்றது. சத் என்றாலும் தத் என்றாலும் பரமாத்ம தத்துவத்தை குறிக்கின்றது. அந்த பரமாத்மா தத்மா அவிநாஷி அழிவற்றவராக இருக்கின்றார். அவிநாஷி வா அரே அயமாத்மா. இந்த ஆத்மா அழிவற்றது என்று உபனிஷத்தும் உரைக்கின்றதல்லவா. இந்த பரமாத்ம தத்துவத்தினாலே இதம் சர்வம் ததம். இதம் என்பது பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உடல், மனம், போகப் பொருட்கள், ஜடப்பொருட்கள் ஆகிய அனைத்துமே சேதனமாகிய பரமாத்ம தத்துவத்தினாலே வியாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஜட வர்க்கத்தை சார்ந்த எதுவுமே சத்ஸ்வரூபமான பரமாத்மாவை அழிக்க முடியுமா? நிச்சயமாக அழிக்கவே முடியாது. ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. சத் என்பதற்கு விளக்கமளித்த அகிலநாயகன் அசத் என்பதற்கு 18ஆம் ஸ்லோகத்திலே விளக்கம் அளிக்கிறார். அந்தவந்த இமே தேகாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. ஹே பாரத, பரதகுலத்தில் தோன்றிய அர்ஜுனா, அநாஷினக அழிவற்ற, அப்பிரமேயஸ்ய விளக்க முடியாத, அளக்க முடியாத, நித்தியஸ்ய நித்தியமான, ஷரீரிணக ஜீவாத்மாவினுடைய, இமே தேகாக இந்த உடல்கள் அனைத்தும், அந்தவந்தக அழியக்கூடியவையாக, உக்தாக கூறப்பட்டுள்ளன. தஸ்மாத் ஆகவே, யுத்யஸ்வ யுத்தம் செய்வாயாக என்று பகவான் கூறுகின்றார். இமே தேகாக அந்தவந்தக ஜீவர்களின் உடல்கள் அனைத்துமே அழியக்கூடியவை, அவை நிலையானவை அல்ல. தோற்றும் காலத்திலும் பல்வேறு மாறுபாடுடன் கூடியவை. என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகிற் என்றும், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்றெல்லாம் சித்தர்கள் பாடியுள்ளார்கள் அல்லவா. எனவே சாஸ்திரங்களிலேயே அந்தவந்த இமே தேகாக இந்த சரீரங்களெல்லாம் அழியக்கூடியது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அழிவை யாராலும் தவிர்க்க முடியாது.
ஆனால் அந்த சரீரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஷரீரி தேகி ஆத்மா என்றுமே அழியாத நித்தியமாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் அப்பிரமேயகா, அளவிட முடியாதவராகவும் இருக்கிறார். உடலை அளப்பது போல ஆத்மாவை அளக்க முடியுமா? ஆத்மா இவ்வளவு உயரம், இவ்வளவு எடை என்றெல்லாம் அளக்க முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, அப்பிரமேயகா என்றால் பிரமாணங்களுக்கு விஷயமாகாதது என்றும் ஒரு பொருள் உண்டு. பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம் என்று 6 வித பிரமாணங்களுக்கும் ஆத்மா விஷயமாகாது. ஆத்மா என்றும் அழியாத நித்திய சொரூபம் அல்லவா? ஆனால் அனாத்மாவாகிய உடலோ என்றுமே அழியக்கூடியது. யுத்தத்திலே உறவினர்கள் மடிந்து விடுவார்களே என்று வருந்துகிறாயே அர்ஜுனா, உண்மையில் இந்த யுத்தத்தில் அவர்கள் அழியாவிடாலும் ஒரு நாள் நிச்சயமாக அழியத்தான் போகிறார்கள். உடல் என்பது நிச்சயம் அழியக்கூடியது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். யுத்தம் செய்ய வேண்டும் என்று பகவான் யுத்தம் செய்ய என்று அவனுடைய கடமையை கூறுகின்றார். பரீட்சை நேரத்திலே படிக்காமல் மகன் விளையாடி கொண்டிருந்தால் தந்தை என்ன சொல்வார்? விளையாடாதே, போய் படி என்று கூறுவார். பரீட்சை நேரத்தில் படிக்க வேண்டும் என்ற கடமையை தந்தை நினைவூட்டுகிறார். அவ்வாறே யுத்தம் செய்ய மாட்டேன் என்ற அர்ஜுனனுக்கு அவனுடைய சத்திரிய தர்மத்தை, அவனுடைய கடமையை உணர்த்துவதற்கு யுத்தியஸ்வ என்று பகவான் கூறுகின்றார். அந்தவந்த இமே தேகாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. ஆத்மா நித்தியம், அழிவற்றது. அனாத்மாவாகிய உடல் என்றுமே அழியக்கூடியது என்றெல்லாம் விளக்கிய பின் யுத்யஸ்வ, யுத்தம் செய் என்று நந்தலால் குந்திலாலுக்கு கூறினார். ஆத்மாவை அழிக்க யாராலும் இயலாது என்பதை 19வது ஸ்லோகத்திலே மீண்டும் விளக்குகின்றார். ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. எவன் ஒருவன் ஏனம் இந்த ஆத்மாவை ஹந்தாரம் கொல்பவனாக வேத்தி நினைக்கின்றானோ, சக மேலும் எவனொருவன் ஏனம் இந்த ஆத்மாவை ஹதம் கொல்லப்பட்டவனாக மன்யத்தே நினைக்கிறானோ, தௌ உபோ அந்த இருவருமே ந விஜானீதஹ அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அயம் இந்த ஆத்மா உண்மையிலே ந ஹந்தி யாரையும் கொல்வதில்லை, ந ஹன்யத்தே யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. ஏனம் வேத்தி ஹந்தாரம் என்றார். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஸ்தூல, சூக்ஷ்ம, காரணம் என்று 3 தேகங்கள் உள்ளன. மரணத்தின் போது ஸ்தூல சரீரம்தான் அழிகின்றது. ஞானத்தை அடையும் வரை சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாவுடன் மற்றொரு சரீரத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஆத்மா யாரையும் அழிப்பதும் இல்லை. இதையெல்லாம் நமக்கு சாஸ்திரம் நன்றாக உணர்த்துகின்றது. இந்த சாஸ்திரங்கள் குருமுகமாக நாம் உணர வேண்டும். ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே.